திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவும் அரசியலும் எப்பவுமே பிரிக்க முடியாத ரெட்டை குழந்தைகள் மாதிரி ஒட்டியே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இட்லிக்கும் சாம்பாருக்கும் இருக்கிற பந்தம் மாதிரி நாளுக்கு நாள் இவங்க பந்தம் பிரிக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்துகிட்டே போகுது. எப்படின்னா, ஒரு நடிகர் இன்னைக்கு ஸ்கிரீன்ல பஞ்ச் டைலாக் பேசுவாரு, நாளைக்கு மக்கள் கிட்ட கை கூப்பி ஓட்டு கேட்பாரு, அடுத்த நாளே முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுல ஆல்ரெடி சினிமால இருந்து 4ஆவதா ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகி இருக்காரு. ஸோ அந்த வரிசையில இணையறதுக்கு தான் ஒரு முக்கியமான நடிகர், கொடி நடிகர் ஒருத்தர் இணைய போறாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கொடி படத்தோட ஒரு சீன் விரைவில் தமிழ்நாட்டில் ரீக்ரியேட் செய்யப்படும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில அந்த நடிகர் அரசியலுக்கு வருவாரா இல்ல வரமாட்டாரா, வந்து அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுவாரா? நீங்க எந்த சீனை நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எந்த சீனை சொன்னேன்னா, ஹீரோவா 2 பேர் இருப்பாங்க, ட்வின்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கொல்லப்படுவாரு, இன்னொருத்தர் வந்து அவரோட இடத்துக்கு வந்து ஒரு மாசம் ஒரு என்ட்ரி கொடுப்பார்ல, அந்த சீனை ரீக்ரியேட் பண்றதை பத்தி தான் நான் சொன்னேன். நீங்க எந்த சீனை நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், எதனால இப்ப இந்த நடிகர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற சர்ச்சை கிளம்பி இருக்குன்றதுக்கான ஒரு ரீசனையும் பார்க்கணும். ஸோ இப்ப சோசியல் மீடியா முழுக்க எந்த ஹீரோவோட கொடி பறந்துட்டு இருக்குன்னா, அதான் நம்ம தனுஷ் அவர்களோட ரசிகர் நற்பணி மன்ற கொடி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கொடியை இப்போ டீகோட் பண்ணோம்னா, கொடியில 2 கலர் இருக்கு, ஒன்று வெள்ளை, இன்னொன்று சிவப்பு. தமிழ்நாட்டில் கருப்பு, சிவப்பு, வெள்ளை இந்த 3 கலரை எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ஏதாவது ஒரு திராவிட பின்னணி இருக்கும், இல்லைன்னா கம்யூனிச பின்னணி இருக்கும். ஸோ கொடி வந்து இரட்டை வண்ணத்துல இருக்கு, வெள்ளையும் சிவப்பும். அதுல ஒரு சிவப்பு கலர்ல ஒரு நட்சத்திரம் இருக்கு, இன்னொன்னு அதுல தனுஷ் அவர்கள் கை கூப்பி வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். அப்படியே இது ரசிகர் மன்றத்துக்குள்ள கொடியா இருக்கிற பட்சத்துல ஹீரோவோட ஏதாவது ஒரு மாஸ் போஸ் ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு இருந்துச்சுல, அதுல விஜய் அவர்கள் கொடுத்திருக்க போஸ் எப்படி இருக்கும்னா, பாலையா கொடுக்குற போஸ் மாதிரி பக்கா மாசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது போஸ் வச்சுதான் கொடி இது வரைக்கும் இது பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா சம்பந்தம் இல்லாம தலைவன் கையை கும்பிட்டுட்டு இருக்காரு, சிவப்பு கலர் இருக்கு, வெள்ளை கலர் இருக்கு, நட்சத்திரமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு உடனே 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் உட்காந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு படத்துல கம்யூனிசம் பத்தி பேசியிருக்காரு, அது போக வேலையில்லா பட்டதாரி படத்துல உழைப்பாளிகள் பத்தியும் பேசியிருக்காரு. இன்னைக்கு கொடியில நட்சத்திரத்தை வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த கட்சியா இருக்குமோ, அந்த மாதிரி கம்யூனிசம் பேசுற கட்சி ஆரம்பிக்க போறாரோ? ஆல்ரெடி கம்யூனிசம் பேசுற 2 கட்சிகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம, எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம போய் தாவேக்காக்குள்ள போகல, பட் ஸ்டில் அவங்க பண்ற தப்புகளை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்சத்துல இவரும் நட்சத்திரத்தை வச்சு கொடி ஆரம்பிக்கிறாருன்னு இப்படி ஒரு டீகோடிங் போகுது. சில பேர் அந்த கொடியை ட்ரால் பண்றதுக்காக அதுக்குள்ள உதயசூரியன் இருக்க மாதிரியும் ரெட்டையில இருக்க மாதிரியும் இந்த மாதிரி எடிட்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு அரசியல் வருகைக்கான கொடியா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி எழுது. ஏன்னா தனுஷ் அவர்கள் தன்னோட அபிஷியல் எக்ஸ் பக்கத்துல இதை பத்தின எந்த போஸ்டோ அந்த கொடி பத்தின எந்த விதமான விளக்கமோ எதுவுமே போடல, அதுக்கு ஒரு லைக் கூட போடல. அது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் இந்த விஷயத்துக்கு நடுவுல எழுது. இன்னொரு பக்கம் தனுஷ் ரசிகர்கள் வந்து சினிமால ஒரு வெற்றிடம் ஒண்ணு உருவாகி இருக்கு. ஆல்ரெடி இருந்த தன்னைத்தானே உச்சம்னு சொல்லிக்கொண்ட ஒரு நடிகர் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த வெற்றிடத்தை காலி பண்றதுக்கு ஆல்ரெடி போட்டி நடந்துட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன், சிம்பு, அப்புறம் சூரிய அவர்களுமே அந்த வரிசையில இணைஞ்சிருக்காரு. இந்த சென்ஸ் ஹீரோ மெட்டீரியலா ஆயிருக்காரு. பட் அவருக்கு அந்த ஆசை இருக்கான்னு நமக்கு தெரியல. இப்படி போட்டி நடந்துட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாம ஒரு கொடி ஒன்று லான்ச் பண்றாங்க. பட் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்விகளும் இல்லாம இல்ல. கொடியை அவங்கவுங்க பாட்டுக்கு டீகோட் பண்ணிட்டு இருக்க, நம்ம இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இல்ல சினிமா பிசினஸ் பிளான் என்னன்னு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். இதுலதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். எந்த ஒரு பெரிய ஹீரோவுமே எடுத்த உடனே நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு அறிவிக்க மாட்டாங்க. முதல்ல ரசிகர்களை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா கொடி அறிமுகப்படுத்துறது, கொடி பாடல் அறிமுகப்படுத்துறது, இந்த மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட் வச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா மக்கள் இயக்கம் மாதிரி இயக்கங்களை வச்சு அது மூலமா அவங்க காசுலயே அவங்களையே மக்களுக்கு உதவி செய்ய வச்சுட்டு அது மூலமா தான் பல்லடைஞ்சு அரசியலுக்கு வந்து ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுல தனுஷ் எந்த கேட்டகரின்னு தெரியல. பட் ஸ்டில் அவர் சைட்ல இருந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. இன்னொன்னு, இப்படி ஃப்ளோர் டெஸ்ட் பார்த்து மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, நெட்டிசன்ஸ் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஆன்லைன்ல ட்ரால்கள் என்னென்ன விதமா வருது அப்படின்னு ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் ஆர் கிரவுண்ட் டெஸ்ட் பார்க்கறதுக்காக அவங்க இந்த விஷயங்களை பண்றதாவும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு, தனுஷ் அவர்கள் ஆக்டிங் வைஸ்
பீக் நடிகர் தான். அண்ட் இப்போ ப்ரொடியூசராகவும் இருக்காரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ராயன் இந்த மாதிரி படங்களை தயாரிச்சிருக்காரு. ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. ஸோ இன்னும் அடுத்தடுத்து படங்கள் கைவசம் நிறைய வச்சிருக்காரு. இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்கிறாரு. இந்த மாதிரி கைவசம் நிறைய படங்கள் இருக்கிற சமயத்துல அவர் போய் அரசியல்ல குதிக்கிறேன்னு சொல்றது அவரோட சினிமா கெரியரையும் பாதிக்கும். ஸோ இதுக்காக கூட இந்த அரசியல் என்ட்ரி பத்தின எந்த விதமான விளக்கங்களையும் அவர் கொடுக்காம இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி மக்கள் இயக்கங்கள் வச்சு மக்களுக்கு உதவி பண்றாங்கல்ல, அந்த விதத்துல அந்த வெற்றிடத்தை நிரப்பவும், அதே சமயத்துல எங்க தலைவர் ஒன்றும் உங்களுக்கு சலைச்சவர்லன்னு ப்ரூவ் பண்றதுக்காக கூட இவங்க இந்த விஷயங்களை பண்ணலாம். ஏன்னா வருஷம் வருஷம் தனுஷ் அவர்களோட பிறந்த நாளைக்கு தனுஷ் ரசிகர்கள் செஞ்சுட்டு வர்ற உதவிகள், மக்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாகுதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. அண்ட் தனுஷ் அவர்களும் தன்னோட படங்களுக்கான விழாக்களின் மேடையில பேசும்போது இன்னும் மெச்சூர்டா, ஆன்மீகமா, ரொம்ப காமான ஒரு மைண்ட் செட்டோட பேசுற மாதிரி, அண்ட் என்ன இவர் இப்படி பேசுறாரு, அங்கிள் மாதிரி பேசுறாருன்னு கூட ட்ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவர் ரொம்ப மெச்சூர்டா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இதுக்காக போடப்பட்ட அடித்தளம் தான் இந்த ரசிகர் மன்ற கொடியோ அப்படின்னு தோணுது. இன்னொன்னு இவங்க செய்யற உதவிகளா இருக்கட்டும், மாவட்ட வாரியான தனுஷ் நற்பணி மன்றங்களை ஒரு அலைண்டா நடத்துறதுக்கான இதுக்காக கூட இந்த கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். இதுக்குள்ள 1008 காரணங்கள் இருக்கலாம். அண்ட் என்னதான் இருந்தாலும் திரையில ஜெயிச்சு நடிக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வைஸ் பார்த்தா கூட விஜய் அவர்களை விட நீங்க ஒரு நல்ல ஆக்டர் தான். ஆனா இப்போ நீங்க ஒருவேளை அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், கிரவுண்ட்ல நிக்கிறதுக்கு இங்க எப்படி ஆக்ட் பண்ணணும்னு நீங்க விஜய் அவர்கள் கிட்ட டியூஷன் போகணும். எது எப்படியோ மக்களே, கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி தனுஷோட ஒவ்வொரு மூவும் கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மீடியா சேனலும் எல்லாமே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியது தனுஷ் பத்தின நியூஸ்கள் அப்படியே மெதுவா வர ஆரம்பிக்கும். ஒருவேளை இது அரசியல் கட்சியா மாறினா அடுத்த புது ஒரு சிஎம் ஆல்ரெடி மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இதுல இருந்து எப்படா தப்பிப்போங்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் மாற்றத்தை எதிர்பார்த்து அடுத்த எலெக்ஷன் டைம்ல டீனா கட்சி ஆரம்பிச்சா அவருக்கு ஓட்டு போட்டு அடுத்து ஒரு மாற்றத்தை தேடவும், அவருக்கு வேலை பார்க்க புதுசா பெய்டு இன்ஃபுளுசர்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேவையே இல்லாத ஒரு மாற்றம், இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு அடைஞ்சு, ஆனா அதனால எந்த விதமான நல்லதும் நடக்காம முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டுறதையும், மக்களுக்கு நடக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை கேள்வியும் கேட்காதமான ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கும். ஸோ இவர்கிட்ட ஒரு மாற்றம் தேவைப்பட்டு மறுபடியும் டீனாவோ இல்ல அரசல் புரசலா செய்திகள் வர்ற மாதிரி சூர்யா அவர்களோ கட்சி ஆரம்பிச்சா, இல்ல லாரன்ஸ் அவர்கள் எந்த கட்சியிலே போய் நம்ம புதுசா தானாவே ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட அதுக்கு ஓட்டு போடவும் வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். நீங்க மனசை திடகாத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. தமிழ்நாட்டு மக்களை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மோட்ல தான் தமிழ்நாடு அரசியல் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கொடி பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொடி பறந்து கொடி படத்துல வர்ற கிளைமேக்ஸ் வருமா, அப்படி இல்லைன்னா புதுசா வேற ஏதாவது கிளைமேக்ஸ் வருமா, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க கட்சியோட கொடியை பார்த்திருந்தீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கட்சியோட கொடியில 2 சைட்லயுமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது தான் தனுஷ் அவர்களோட தாரக மந்திரம். ஸோ அதை வச்சு போடுறதுனால அவரோட இப்போதைக்கு அவரோட எண்ணம் சினிமாவை விட்டு மக்கள் பக்கம் திரும்பி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. சோ நீங்க அந்த கொடி போட்டோவை பார்த்திருந்தீங்க, அது சம்பந்தமான வீடியோகள் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க என்ன டீகோட் பண்ணீங்க, நீங்க என்ன அனலைஸ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ டீனாவோட இந்த கொடி வந்திருக்கு இப்பதான். இதுக்கப்புறம் இதை பத்தின அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வரும். அதை நம்ம இன்னும் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். அதுக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.